வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 நியூ இயர் புத்தாண்டு அந்த 12 மாதங்கள் ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியே பார்த்தீங்கன்னா காலபுருஷத்திற்கு 2வது ராசியாக வருகிறது, சுக்கிரனின் ராசியாக வருகிறது. ஸோ அந்த சுக்கிரனோட தாக்கங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. அந்த ரிஷபராசிக்கு இப்படி இப்போ பிளானட்டரி பொசிஷன் கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் பாவத்தில் இப்போது இருக்கிறது. 2024 ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் முதல் 4 மாதங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கும் குரு 12யும் 6ம் 8 அந்த 3 பாவத்தை அதிகமாக ஒரு திருக் பலம் என்று சொல்லப்படுகிற ஒளியை குடிக்கிறது. ஸோ 12, 6, 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. ராகு கேது 11ஆம் இடமும் 6ஆம் இடத்திலும், ராகு கேது 11ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கிறது. கேது 5ஆம் இடத்திலும் ராகு 11ஆம் இடத்தில் இருப்பதும் மிகவும் சிறப்பு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருமையான பலன்கள் இருக்கும். ஏன்னா ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். ஸோ சூரிய திசையில் பிறந்திருப்பீங்க, சந்திர திசையில் பிறந்திருப்பீங்க, செவ்வாய் திசையில் பிறந்து இப்போ நடக்கக்கூடிய திசைகள் ராகு குரு சனி திசைகள். ஒரு 25 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்க நம்மளை இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஸோ ராகு 11ஆம் இடத்துலேருந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் எதிர்பார்க்கலாம். குரு திசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதங்கள் விரயங்கள் சம்மந்தப்பட்டது, சுப விரயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், குடுக்கல் வாங்கல், அது மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு தெரியும், நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஒளி தத்துவ பிரகாரம் தான் கர்மா எப்படி செயல்படுகிறது பார்க்குறோம். என்னதான் தசாபுக்திகள் பிறந்த ஜென்மஜாதக பிரகாரம் தசாபுக்திகள் எப்படி இருந்தாலும் கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய ராகு கேது சனி குரு பயிற்சி தான் ஒருத்தருக்கு அந்த ராசிக்கு முழுமையான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தசாபுக்திகள் அந்த விஷயம் நடக்குங்கிற மாதிரி இருந்தால் அது உண்மையிலேயே நடக்குமா அல்லது காலதாமனத்தோடு நடக்குமாங்கிறதுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பார்க்கணும்? கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான் பார்க்கணும். இந்த 2024 குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கிறது, சனி ராகு பயிற்சி இல்லை. ஸோ குரு 2024 ஏப்ரல் மாதம் நடுவில் பயிற்சி ஆகிறார். ஸோ அந்த ரிஷபராசிக்கு என்னத்தை தாக்கத்தை கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, முதல் 4 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுப செலவுகளும் வீண் விரயங்களும், வெளிநாடு வெளி மாநிலம் இடமாற்றம் போன்ற விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக குரு திசை நடக்கிறப்போ உங்களுக்கு அது நிறையா வேலை செய்யும். ராகு திசை நடக்கிறப்போ லாபங்கள் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த ஏப்ரல் 2024க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு ராசிக்கு போனதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்து, இதுவரை இருந்து வந்த ஒரு நிலை இல்லாத தன்மை, எதுவுமே கைக்கு வந்தது வாய்க்கு வரல, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிற சேமிப்புங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்க்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். வேகமாக வாழ்க்கையை போயிட்டுருக்கிற ஒரு விஷயங்கள், நிலைத்த தன்மையே இல்லாத ஒரு விஷயம் ஒரு இடத்துல நிலைத்த தன்மையை நோக்கி போய் அமையிற டைம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 2024க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்குறார். ஏன்னா குரு ராசிக்குள்ளேயே வரார். ஒரு சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ளே வரும்பொழுது, அது சுக்கிரனோட வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா காதல் விஷயங்கள், சுகம் விஷயங்கள், வண்டி வாகனம், வீடு போன்ற விஷயங்கள்லாம் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு கேதுங்கிற 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்க்குறதுனால சில பேர்த்துக்கு காதல் பயப்படுறது, பிற சமுதாயம், பிற கேஸ்ட் சம்மந்தப்பட்ட கலப்பு காதல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயங்கள், ஈர்ப்பு, எதிர்பாலனத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு ஆகுறது, காதல் கை கூடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அருமையான பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. ஸோ இது மாதிரி இளைய பருவத்தினர் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கிறவங்க, ஒரு 25-26 வயசில் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ராகு கேது குரு தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவுகள், எதிர்பாலனத்தின் மேலே ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள், நல்ல ஒரு தொடர்பு, முதல் 1 வருஷம் 2 வருஷம் நட்பாக பழகிட்டு இருந்தது இப்போ காதலாம் மலர்ந்து விட்டதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கெலாம் ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்தையே பார்த்து திருமண தடைகள் கொடுத்துட்டு இருந்த ஒரு 28 வயசு 30 வயசு 31 வயசில் இருக்கக்கூடிய ஆண்
ஆண்களாக இருக்கட்டும், ஒரு கல்யாணம் வரக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், கடந்த ஒரு 3 வருஷமாக இந்த அஸ்தம சனியிலேருந்தே 2018லேருந்தே பார்த்தீங்கன்னா அஸ்தம சனியிலேருந்தே ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை. அதுவும் குறிப்பாக 10ஆம் இடத்துல சனி பகவான் போய் தொழில் வேலையில் பயங்கர முயற்சிகளும் முட்டி மோதி ஒரு நாளும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும். சனி 10ஆம் இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் அதிகமான கடுமையாக உழைக்க வைப்பார். இருப்பவங்களுக்கு ஒரு 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நிலைத்த தன்மையும் ஒரு ஓய்வான ஒரு காலமாகவும், கருத்து வேறுபாடுகள்லாம் நம்மளுடைய பங்குதாரர்கள், நண்பர்கள், நம்மளுடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கொலீக்ஸ்கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் சீராக மாறி கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு டைம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கடைசி 8 மாதங்கள் மே மாதத்து முதல் நன்றாக இருக்கிறது. இதுவரை தாயாருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தாயார் உடல்நிலை பரவாயில்லை, மருத்துவ செலவுகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை, பெற்றோர்களுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருந்தோம், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போது ஓரளவுக்கு நின்றுச்சுங்கிற ஒரு விஷயங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சில கடன்கள்லாம் போயிட்டுருக்குது, இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறோம், இப்போ வாங்குகிற சம்பளத்தில் பாதி கடன் கட்டுறக்கே போயிட்டுருக்குங்கன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் ஏப்ரல் மாதத்துலேருந்து கொஞ்சம் ப்ரீபேமெண்ட்டோ பார்ட் பேமெண்ட்டோ பண்ணி கடனை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய அளவுக்கும் இஎம்ஐலாம் நிறுந்து கொஞ்சம் கையில் காசு சேர்த்துற அளவுக்கும் இருக்கக்கூடிய விஷயமாக 2024 இருக்குது. அடுத்து வரக்கூடிய 2025க்கு இது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வண்டி வாகனம் காதல் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய எல்லா பருவத்தினருக்கும் அவங்க வயசுக்கு ஏற்ற ஒரு நல் செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக குறிப்பாக 2024 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கடைசி 8 மாதங்கள் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. முதல் 4 மாதங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். பண்ணக்கூடிய விரயங்கள் ஒரு சுப விரயங்களாக செய்வது நல்லது. அதாவது தேவையில்லாத செலவுகளாக உண்மையான பிற்காலத்தில் உதவக்கூடிய ஒரு செலவாக நீங்கள் பண்ண போகிறீங்களாங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து பண்ணக்கூடிய நல்லது. ஏன்னா அது மட்டும் நீங்கள் கண்ட்ரோலெல்லாம் இருந்தீங்கன்னா இருக்கிற கை காசெல்லாம் கரைஞ்சு ஈவன் கடனே வந்து அதிகமாகக்கூடிய விஷயங்கள் கொடுத்துவிடும். ஸோ முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் அக்கறையாகவும் கேர்ஃபுல்லாகவும், அடுத்து வரக்கூடிய 8 மாதங்கள் நல்ல பலன்களை அணிவித்து அடுத்து நல்ல ஒரு மாற்றத்தையும் உறவு ரீதியாகவும் வசதி வாய்ப்புகள் ரீதியாகவும் குழந்தைகள் அம்மா தாயார் பெற்றோர்கள் ரீதியாகவும் பங்குதாரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவர் ஆணாக இருந்தால் மனைவிங்கிற ரீதியாக நல்ல ஒரு அந்யோன்யமாக வாழக்கூடிய விஷயமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 அமையப்போகிறது. இப்போ நம்மளோட வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.